ராஜபாளையம் அருகே சொந்த ஊர் மக்களுக்கே தெரியாத வகையில் கற்கால மனிதர்களின் காலச்சுவடுகள் புதருக்குள்ளும் குகைக்குள்ளும் ஒளிந்து கிடக்கிறது. இவற்றை பாதுகாக்க தொல்லியல் துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வரலாற்று ஆய்வாளர்கள் கோருகிறார்கள். ராஜபாளையம் அருகேயுள்ள மீனாட்சிபுரத்தில் இருக்கிறது இந்த குன்றக்குடி மலை. 5 மலைகள் அருகருகே அமைந்துள்ள அழகிய இடத்தில் ஆமைமலை என்று குறிப்பிடக்கூடிய மலையடிவாரத்தில் 10க்கும் மேற்பட்ட குகைகள் காணப்படுகின்றன. இந்த குகைகளில் வெண்சாந்து ஓவியங்கள் இருப்பதாக வரலாற்று நிபுணர்கள் தெரிவிக்கிறார்கள். இவை 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்கக்கூடும் என்று கருதப்படுகிறது. சூரியன், புலி, யானை, குடிசை போன்ற ஓவியங்களும் உள்ளன. இங்குள்ள ஓவியங்களில் பறக்கும் தட்டு போன்ற வடிவமும் காணப்படுகிறது. இந்த ஓவியங்கள்ல ஒரு வேட்டை காட்சி, அதாவது ஒரு விலங்கை பார்க்கும்போது சுற்றி இருக்கக்கூடிய வீரர்களாக சேர்ந்து அதை அடக்கக்கூடிய ஒரு காட்சி இங்கே வரையப்பட்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் ஆரவார காட்சி, அதாவது மக்கள் அனைவரும் அந்த வீரர்கள் எல்லாரும் ஒன்று கூடி அந்த ஆரவாரம் செய்யக்கூடிய ஒரு காட்சிகள் இருக்கின்றது. அப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வீரன் பார்க்கும்போது ஒரு கையில் ஒரு டூல்ஸ், ஒரு கருவியை வச்சுருக்கான். அது இன்னும் கிளியராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சூரியன், சந்திரன் இதெல்லாம் காட்டப்பட்டிருக்கின்றது. இன்னொரு விலங்கு பார்க்கும்பொழுது யானை உருவம் வரையப்பட்டிருக்கின்றது. இன்னும் ஒரு விலங்கு பார்க்கும்போது மேலே காமிச்சிருக்காங்க. அதில் அந்த விலங்கு பார்க்கும்போது தன்னுடைய வயிற்றில் சினை இருக்கிற மாதிரியான இதெல்லாம் வரைஞ்சிருக்காங்க. இங்குள்ள மலையின் மீது மாமல்லபுரம் வெண்ணெய் பாறை போன்ற பாறை காணப்படுகிறது. மலையின் சாய்வான பகுதியில் பெரிய அளவில் புவியீர்ப்பு விசையை மட்டுமே ஆதாரமாக கொண்டு பல நூற்றாண்டுகளாக இந்த உருண்டை பாறை கம்பீரமாக நிற்கிறது. தொல்லியல் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த இடத்தில் சமூக விரோத செயல்கள் நடப்பதால் அவற்றை தடுக்க வேண்டும் என்று கோருகிறார்கள் வரலாற்று மாணவர்கள். ஆனால் இங்கே இப்போ நிறையா முள்காடை வந்திருக்கு. நாங்கள் இங்கே சரியாக வரவும் முடியல, ஏன்னா அந்தளவுக்கு இருக்கு. ஆனால் இப்போ இதை பராமரிக்கப்படாமல் இருக்குது. இந்த தட்பவெப்பநிலை காரணமாக, சூரிய காரணமாக இது நிறையா சேதமடைஞ்சிருக்கு சார். இதை பாதுகாக்கிறதுக்கு கவர்மெண்ட்டும் மக்களும் ஏதாவது முடிவெடுத்தா இது நல்லாயிருக்கும் சார். இப்போ இங்கே பெண்கள் வர்றது ரொம்ப கஷ்டமான இடமா தான் இருக்குது. ஆண்கள் எப்படினாலும் வந்துக்கலாம், ஆனால் பெண்களால் இங்கே வர முடியாதுல்ல. நிறைய முள், மரம், புதர்கள்லாம் நிறைய இருக்குது. வர்ற வழியிலேயே நிறைய கண்ணாடி பாட்டில்கள்லாம் உடஞ்சு கிடக்குன்னு நான் சொன்னேன். ஆனால் பெண்களால் இங்கே வர முடியாது. அதுவும் இல்லாமல் வீட்லேயும் விட மாட்டாங்க. அது ரொம்ப சேஃபான இடம் கிடையாது, ஊருக்கு அவுட்டரில் இருக்கு, வர முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் கவர்மெண்ட் இதுக்கு உதவி செஞ்சாங்கன்னா, இதெல்லாம் கிளீன் பண்ணி பண்ணாங்கன்னா நம்ம ஊர்ல இது இருக்கிறது நம்ம ஊர்ல இருக்க பெண்கள், சின்ன குழந்தைங்க எல்லாத்துக்குமே தெரியும் சார். மாமல்லிபுரத்துல இதே மாதிரி வெள்ளை உருண்டை பாறை இருக்கு. அதுக்கு யுனெஸ்கோ அங்கீகாரம் கொடுத்திருக்காங்க. அந்த அளவுக்கு பெருமையான ஒரு பாறை எங்க ஊர்ல இருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. இங்குள்ள குகை ஓவியங்கள் மற்றும் குகைகளை பாதுகாக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வரலாற்று ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக விருதுநகரிலிருந்து செய்தியாளர் கருப்பஞானியார்.